இந்த வீடியோவில் நாம் லிபரே கால்கில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதை எப்படி கால்கில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏங்கிற மரத்தையும் பிங்கிற மரத்தையும் ஒப்பிட்டு நான் ஏ கிரேட்டர் தென் பி, அதாவது ஏங்கிற மரம் பிங்கிற மரத்தை விட பெரியது அப்படின்னு நான் ஒரு கூற்றை வைக்கிறேன். நீங்கள் இப்போ நான் சொல்கிற கூற்றுகள் சரியா தவறா அப்படின்றத மட்டும் சொல்லணும். அதாவது ட்ரூவா ஃபால்ஸா. இப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? வெரி குட், இது ட்ரூ. அடுத்ததா, இந்த ஊதா நிறத்தில் இருக்க பீஸா பச்சை நிறத்தில் இருக்க பீஸாவை விட சிறியதுன்னு நான் சொல்கிறேன். இது ட்ரூவா ஃபால்ஸா? வெரி குட், ஃபால்ஸ். இந்த ஊதா நிற பந்தும் பச்சை நிற பந்தும் சம அளவு உடையது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது சரியா தவறா? செக் பண்ணிடலாமா? வெரி குட், ட்ரூ. இந்த சிவப்பு நிற வட்டமும் இந்த பச்சை நிற வட்டமும் சமம் அல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இது சரியா தவறா? வெரி குட், ட்ரூ. ஆனால் லிபரே கால்கில் இந்த நாட் ஈக்குவல் டு சைனை நம்ம இப்படி போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும். அப்போ இந்த குறியீடுகளை நம்ம ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இரண்டு மதிப்புகளை ஒப்பிடுவதற்கு பயன்படுது. அதாவது டூ வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்ததா, ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்தி ஒரு கூற்று சரியா தவறா, அதாவது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதை நம்ம ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேட்டருக்கு கீழே இருக்கிறத பார்க்கலாம். இந்த குறியீடுகள்லாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இவற்றை பயன்படுத்தி இந்த யூசேஜில் ரெண்டு வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இவை அனைத்திற்கும் இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு மதிப்பை நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்பொழுது ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை ஒரு எளிய எடுத்துக்காட்டு மூலம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஏ மற்றும் ஸ்டூடெண்ட் பி இருவரோட ஹைட்டும் வெயிட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பியை விட உயரமான மாணவனா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இஸ் ஏ டாலர் தென் பி? அப்போ சென்ற வகுப்புலேயே நம்ம பார்த்துருக்கோம், ஃபார்முலாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் சைனை என்ட்ரு பண்ணணும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட் ஏவோட ஹைட் இருக்க செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஸ்டூடெண்ட் பியோட ஹைட் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது அது ஃபால்ஸ்னு கொடுக்குது. ஏன்னா ஏ பியை விட உயரமானவன் அல்ல. இப்போ அடுத்ததாக இஸ் ஏ ஹெவியர் தென் பி? ஏங்கிற மாணவன் பிங்கிற மாணவனோட வெயிட் கூடவா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல்ட் ஸ்டூடெண்ட் ஏயோட வெயிட் இருக்க செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஸ்டூடெண்ட் பியோட வெயிட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்டர். இப்போ அது ட்ரூன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் பியை இப்போ நான் உதாரணத்துக்கு 50ன்னு மாற்றும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபால்ஸ்ன்னு காட்டிடுது. இப்போ இந்த இரண்டு மாணவர்களும் சமமான எடையுடையவர்களா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரேட்டர் தென்னை எடுத்துட்டு ஈக்குவல் சைனை போட்டு என்ட்ரு பண்ணுறோம். இப்போ ஃபால்ஸ்ன்னு காட்டுது. இப்போ நான் இதையும் 15 மாற்றுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது ட்ரூன்னு காட்டுது. இதே போன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு ஆகிய ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்தி ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு ட்ரூவா ஃபால்ஸா என நீங்கள் சரிபார்க்கவும். இப்பொழுது 3 மரங்களை எடுத்துக்கொள்வோம். என்னோட கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏ இஸ் டாலர் தென் பி அண்ட் சி, அதாவது ஏங்கிற மரம் பி மற்றும் சி ஆகிய மரங்களை விட உயரமானது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சரியா தவறா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா, முதல்ல ஏயை பியோட கம்பேர் பண்ணணும். ஏ கிரேட்டர் தென் பி, அடுத்ததா ஏ கிரேட்டர் தென் சி. இவை இரண்டும் உண்மையெனில் மட்டுமே ஏ இஸ் டாலர் தென் பி அண்ட் சி, இல்லையா? அப்போ இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்போ நான் சொன்ன கூற்றும் சரியானது. இப்போ அடுத்ததா
என்னோட கூற்று என்ன அப்படின்னா ஏ இஸ் டாலர் தென் பி ஆர் சி. அதாவது ஏங்கிற மரம் பிங்கிற மரம் அல்லது சிங்கிற மரம் ஏதாவது ஒன்றை விட பெரியது. இரண்டையும் விட பெரியதுன்னு நான் சொல்லலை, ஏதாவது ஒன்றை விட பெரியது. அப்போ முதல்ல ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணணும், அடுத்து ஏ கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணணும். அப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படிங்கிறது ட்ரூ. அடுத்ததா ஏ கிரேட்டர் தென் சி அப்படிங்கிறது ஃபால்ஸ். ஏன்னா சி தான் ஏவை விட உயரமானது. அப்போ ஏதாவது ஒன்று உண்மை எனில் நான் சொன்ன கூற்று உண்மை. எனவே ஏ இஸ் டாலர் தென் பி ஆர் சி என்பது ட்ரூ. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது, அதாவது உதாரணமாக அண்ட், ஆர், நாட், இவையெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது. இவை ரிசல்ட்டாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுக்கும். அப்போ அண்ட் ஆப்ரேட்டருங்கிறது இரண்டு கூற்றுகளும் உண்மையெனில் ட்ரூ எனவும் இல்லையெனில் ஃபால்ஸ் எனவும் ரிசல்ட்டாக கொடுக்கும். ஆர் ஆப்ரேட்டருங்கிறது இரண்டு கூற்றுகளும் ஃபால்ஸ் எனில் ஃபால்ஸ் எனவும் ஏதாவது ஒரு கூற்று ட்ரூ எனில் ட்ரூ எனவும் கொடுக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஏ கிரேட்டர் தென் பி. இது சரின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி நாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் சேர்க்கும்போது, அதாவது ஏ நாட் கிரேட்டர் தென் பி அப்படிங்கிறது சரியா? இல்லை, தவறு தானே. அப்போ நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூனா ஃபால்ஸ் ஆகவும் ஃபால்ஸ்னா ட்ரூவாகவும் ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு எளிய எடுத்துக்காட்டை பார்க்கலாம். இங்கே ஸ்டூடெண்ட் ஏ, பி, சி ஆகியோரோட உயரமும் எடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய முதல் வினா என்ன அப்படின்னா, இஸ் ஏ டாலர் தென் பி அண்ட் சி? ஏங்கிற மாணவன் பி மற்றும் சி ஆகிய மாணவர்களை விட உயரமானவனா? வழக்கம் போல ஈக்குவல் சைனை என்டர் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததா அண்ட் ஆப்ரேட்டர் பிராக்கெட் ஸ்டூடெண்ட் ஏ கிரேட்டர் தென் ஸ்டூடெண்ட் பியான்னு செக் பண்ணுறோம். அடுத்ததா ஸ்டூடெண்ட் ஏ கிரேட்டர் தென் ஸ்டூடெண்ட் சி அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ என்டர் கொடுக்குறோம். இது ஃபால்ஸ்ன்னு கொடுக்குது. ஏன்னா ஏங்கிற மாணவன் இந்த இரண்டு மாணவர்களை விட உயரமானவன் அல்ல. இப்பொழுது நான் இந்த ஏன்ற மாணவனோட உயரத்தை 155 அப்படின்னு நான் மாற்றுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது ட்ரூன்னு வருது. இப்போ அடுத்ததா இஸ் ஏ டாலர் தென் பி ஆர் சி? அதாவது ஏங்கிற மாணவன் பிங்கிற மாணவன் அல்லது சிங்கிற மாணவனை விட உயரமானவனா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஆர் ஆப்ரேட்டர் பிராக்கெட் ஸ்டூடெண்ட் ஏ கிரேட்டர் தென் ஸ்டூடெண்ட் பி. அடுத்ததா ஸ்டூடெண்ட் ஏ கிரேட்டர் தென் ஸ்டூடெண்ட் சி. இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்குறோம், அது ட்ரூன்னு வருது. ஏன்னா ஸ்டூடெண்ட் ஏ இந்த இரண்டு மாணவர்களை விட உயரமாக இருக்கேன். இப்போ நான் இதை 148 அப்படின்னு நான் மாற்றுறேன். அப்போ ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா 148 அப்படிங்கிறது இது 2 விட கம்மி. இப்போ நான் இதை 145 அப்படின்னு ஸ்டூடெண்ட் சியோட உயரத்தை மாற்றுறேன். இப்போ அது ட்ரூன்னு மாறுது. ஏன்னா ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பியை விட உயரம் கம்மியாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட் சியை விட உயரம் அதிகம். எனவே இதோட ரிசல்ட்டு ட்ரூ. இதே போன்று நீங்கள் இஸ் ஏ ஹெவியர் தென் பி அண்ட் சி, இஸ் ஏ ஹெவியர் தென் பி ஆர் சி, இந்த 2 வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிக்க முயற்சி செய்யுங்க. நன்றி.